வணக்கம். நான் தான் சௌமியா. இன்னைக்கு விலாக் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டே நாங்க எங்க போனோம், எப்படி போனோம், என்ன ப்ரைஸு இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஈவினிங் 5:00 போல வீட்லருந்து கிளம்பிட்டு, ஃபர்ஸ்ட்டு ஸ்டாப்பா பார்த்தீங்கன்னா, ஒரு காஃபி ஷாப்ல தான் ஸ்டாப் பண்ணோம். ஆல்மோஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, ஒரு 6:30 சம்திங் இருக்கும். 6:30, 7:00 அந்த டைமிங்குள்ள தான் இருக்கும். ஐ திங்க் நாங்க வந்து பண்ருட்டி, அந்த உளுந்தூர்பேட்டை அந்த வழியா வந்தோம். அப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு ஷாப்பில் ஸ்டாப் பண்ணும்போது எல்லா குழந்தைங்களும் ஆல்மோஸ்ட் தூங்கிட்டாங்க. அண்ட் பாப்பா வந்து என் மேலே தூங்கிட்டு இருந்தா. அதனால நான் காரை விட்டு இறங்கவே இல்லை. அவளை என் மேலே வச்சுட்டு அப்படியே வந்து சாப்பிட்டாச்சு. ஒரு மிளகா பஜ்ஜி, ஒரு காஃபி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழி பணியாரம் இருந்துச்சு. அதையும் சாப்பிட்டாச்சு. ஸோ சாப்பிட்டுட்டு நைட்டு டின்னர் தான். ஸோ ஒரு 10 மணிக்கு மேலே குழந்தைங்களாம் எழுந்ததுக்கப்புறம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் ட்ராவலை வந்து கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ட்ராவல் பண்ணும்போது சில ஃபுட்டு சில பேருக்கு ஒத்துக்காது. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நல்லது. சில பேருக்கு வாமிட் வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்குன்னா சில ஃபுட்ஸ் எல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிடுறது பெட்டர். சும்மா லைட்டாக சாப்பிடுங்க. கழுத்து வரைக்கும் சாப்பிட்டாலும் டேஞ்சர் தான். ஸோ அதனால் அதெல்லாமே அவாய்ட் பண்ணிவிட்டு சும்மா லைட்டாக மைல்டாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ராவலை வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தோம். கடைசியாக எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணோம், எனக்கு ஊர் பேர் கரெக்டாக தெரியல. ஓகேன்ட்டு ஒரு ஹோட்டலில் ஸ்டாப் பண்ணி நைட்டு டின்னரை வந்து அங்கேயே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நாங்கள் வந்து நைட் ஃபுல்லாக ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ எங்கேயுமே ஸ்டேன்னு கிடையாது. ஸோ ட்ராவல்லே டேரெக்டாக வந்து நம்ம கேரளா வந்து ரீச் பண்ணுற மாதிரி தான் ஒரு பிளான். ஸோ அங்கே ஹோட்டலுக்கு வெளியே வந்து நிறையா ஷாப்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ நமக்கு தான் தெரியும்னா சும்மா போய் நின்று வேடிக்கையாச்சும் பார்த்துட்டு வருவோம்னு சொல்லிட்டு போனேன். அங்கே இந்த மாதிரி கிரைனைட்டில் பண்ண அம்மிக்கல், அப்புறம் அந்த சின்னதாக அந்த குளவிக்கல், அந்த மாதிரி இஞ்சி பூண்டை தட்டுறது எல்லாமே இருந்துச்சு. ஆனால் எல்லாமே ப்ரைஸ் அதிகமாக இருந்தது. இந்த மாதிரி இடத்துல கண்டிப்பாக வாங்கக்கூடாது. சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு வந்துடணும். பிகாஸ் வந்து டூரிஸ்ட் பிளேஸ், அதுக்கப்புறம் அங்கே வந்து சாப்பிட்ற இடம் அந்த மாதிரி இருக்கும்போது அங்கே ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நிறைய செடியெலாம் வச்சுருந்தாங்க. ஆனால் செடியெலாம் இப்போ வாங்கிக்கிட்டு போகவே முடியாது அப்படின்றதுனால சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு அதோட ட்ராவல் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பாண்டிச்சேரி டு கேரளா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 hours வந்து நமக்கு ட்ராவல் வரும். அதாவது நம்ம சாப்பிட்றது, கொஞ்சம் நேரம் ஸ்டே பண்ணுறது, வாஷ்ரூம் யூஸ் பண்ணுறது எல்லாம் சேர்த்து அரௌண்ட் ஒரு 10 hours ஆகும்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் ஈவினிங் போல் கிளம்புனோம். அப்படியே ட்ராவல் வந்து போயிட்டே தான் இருந்துச்சு. நைட்டு ஒரு 1:20 ஆமாம் 1:20க்கா வந்து ஒரே ஒரு லெமன் டீ. ஏன்னா வண்டி ஓட்டிகிட்டு இருக்கவங்களுக்கு தூக்கம் வராமல் இருக்கணும்ல. ஸோ அதுக்காக எல்லோரும் டீ குடித்தோம். அப்போ வந்து பாப்பா வந்து தூங்கி எழுந்துட்டாங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கி எழுந்துட்டாங்க. அந்த நிறுத்துகிற இடத்துலலாம் கொஞ்சம் கொஞ்சம் இறங்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கால் வலிக்காமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சம் பிரேக்கு. நைட் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேரளா வந்து ரீச் ஆகியாச்சு. எஸ், ரொம்ப நாள் ட்ரீம். சில பேருக்கு சில விஷயங்கள் எல்லாமே தூரமாக தான் இருக்கும். அது சின்னதாக இருந்தாலுமே சரி, பெருசாக இருந்தாலுமே சரி, கொஞ்சம் தூரமாக இருக்கும்போது அதுக்கு கை கிடைக்க கொஞ்சம் லேட் ஆகும். லாஸ்ட்டாக நான் போட்ட வீடியோவில் ஒரு கமெண்ட் வந்திருந்தது. நீங்கள் போகிறது ஒரு கேரளா தானே, இதுக்கு ஏன் இவ்வளோ சீன் போடுறீங்க அப்படின்ட்டு. எல்லாருக்குமே எல்லா விஷயமும் டக்குன்னு கிடைக்கவே கிடைக்காது. உங்களுக்கும் சரி, நீங்களும் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு கிடைக்காத பொருள் ஏதாவது ஒன்று இருக்கும்ல. அந்த மாதிரி தான் எல்லாருக்குமே ட்ரீமுன்னு ஒன்று இருக்கும். ஸோ எல்லாருக்குமே விஷ் லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும். அதில் இருக்கிறத அடையிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அவ்வளோதான் தவிர போகக்கூடாதுன்னு கிடையாது. உங்களால் முடிஞ்சால் நீங்கள் எங்கே வேணால் போகலாம் தான். அதே மாதிரி உங்களால் முடிஞ்சால் போக முடியாத இடங்கள் கூட சில இடங்கள் இருக்கலாம். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, அவங்க டக்குன்னு அந்த கமெண்ட் போட்டது வந்து எதுக்கு இவ்வளோ ஓவர் சீன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது என்னோட ட்ரீம். இது நான் ரொம்ப வருஷமாக பிளான் பண்ணி வச்சுட்டு இருந்தது. இங்கே இருக்குது 10 மணி நேரம் தான் ட்ராவல். ஆனால் அது போகிறதுக்கே எனக்கு இவ்வளோ வருஷம் ஆச்சு. அந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு ட்ரீம் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களை அடையிறதுக்கு கூட டைம் எடுக்கும். அதனால் மற்றவங்களோட ட்ரீமை குறைச்சி எடையும் போடக்கூடாது. அதே மாதிரி வார்த்தைகளை பார்த்து விடணும். ஸோ ஏன்னா வார்த்தைகளுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அதனால் பேசும்போது பார்த்து பேசணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கேரளாக்குள்ளே ரீச் ஆகிட்டாலே உங்களுக்கு தெரியும், பச்சை பசேன்னு நல்லா குளிராக லைட்டாக மழை சாரலோட நம்ம உள்ளார வெல்கம் ஆயாச்சு. அண்ட் சூப்பராக இருந்தது. கேரளான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு என்னெல்லாம் ஞாபகம் வரும்னு தெரியல. எனக்கு ஞாபகம் வர்றது அங்கே இருக்க வீடு தான். அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த வீட்டுக்குள்ளே முற்றம்லாம் வச்சு தண்ணி ஊற்றுற மாதிரி, மழைலாம் பெஞ்சா உள்ளார தண்ணி ஊற்றும்ல, அந்த மாதிரி வீடெலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரீமில் அதெல்லாம் ஒரு ட்ரீம் தான். ஸோ கனவுகளை வந்து காணலாம். அது ஒன்றும் தப்பு கிடையாது இல்லையா? ஸோ அது நிஜமாகிற வரைக்கும் நீங்கள் கனவு காணிட்டே இருக்கலாம். அதே மாதிரி ஒரு விஷயத்துலையும் நீங்கள் தோற்று போகலாம். ஆனால் ஜெயிக்கிற வரைக்கும் நீங்கள் தோற்றுட்டே இருக்கணும். ஸோ ஒரு நாள் நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம். ஏன்னா லைஃப்பில் ஜெயிச்சு நிற்கிறவங்க எல்லாருமே பல முறை தோற்றவங்களாக தான் இருப்பாங்க. அதனால் உங்களுக்கான கனவுல நீங்கள் கண்டிப்பாக காணுங்க. ஜெயிக்கிற வரைக்கும் நீங்கள் அதை
அதுக்காக உழைச்சிட்டே இருக்கணும். எதுவுமே ஈஸியாக கையில் கிடச்சிடாது. அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தானே, இதில் என்ன இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா, அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அந்த சந்தோஷம் தெரியும். அந்த மாதிரி தான் நாங்கள் உள்ளே ரீச் ஆகும்போது ஆல்மோஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா 7 மணி. அங்கே இருக்க வீடு, பில்டிங்கு, ரோடு, அங்கே இருக்கிறவங்கள கூட நான் புதுசாக பார்த்துட்டே இருந்தேன். ஏன்னா நம்ம ஸ்டேட் விட்டு ஸ்டேட் வேறு ஸ்டேட் போகிறோம். அங்கே இருக்க லாங்குவேஜ்லேருந்து, ஃபுட்டுலேருந்து, அவங்களோட ஹேபிட்டு, கல்ச்சர் வரைக்கும் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அண்ட் கேரளா சொன்ன உடனே செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அது எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. அண்ட் போகிற வழி எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரீ தான். செம்மையாக இருக்கும். இங்கே இருக்க வீடெல்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஆனால் இங்கே இருக்க எல்லா வீடுமே மேலே ஓடு போட்டு கவர் பண்ணியிருந்தாங்க. அது எதுனாலன்னு தெரியல. ஒரு வேளை மழை எப்பயுமே இருக்குன்றதுனால தண்ணி நிற்காமல் இருக்கிறதுக்காகன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் இங்கே இருக்க ஆர்கிடெக்சர் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் பார்க்குறதுக்கும் அவ்வளோ அழகாக இருந்தது. இன்றைக்கி காலையில் சன்ரைஸ் எனக்கு கேரளாவில் தான் இருந்துச்சு. அண்ட் சன்ரைஸோடு நாங்கள் அப்படியே ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் ஆல்ரெடி போட்டிங்க்கு புக் பண்ணியாச்சு. 12 o'clock தான் எங்களுக்கு செக்இன். அதுக்கு முன்னாடி நம்ம அப்படியே ட்ராவலோடு சேர்ந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு உள்ளே போகலாம் அப்படின்றது தான். அண்ட் போட்டிங்லாம் போகிறீங்க, அதுவும் வீக்கெண்டில் போகிறீங்க அப்படின்னா பிஃபோராகவே ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிவிட்டு புக் பண்ணிவிட்டு போகிறது நல்லது. பிகாஸ் எங்கே போனாலும் ரூம்ஸ் கிடைக்கல, அதுக்கப்புறம் வந்து வாஷ்ரூம் யூஸ் பண்ண முடியல, இந்த மாதிரி நிறைய டிஃபிகல்ட் இருந்துச்சு. நாங்கள் பிளான் மட்டும் பண்ணி வச்சுக்கிட்டோம், எங்கே போக போகிறோம், நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்றது. அதே மாதிரி ப்ரீ புக் பண்ணி வச்சுக்கிட்டோம். அது இன்னுமே பெட்டராக இருந்துச்சு. அண்ட் அங்கே கேரளாக்குள்ளே போகும்போது நார்மல் வேயை விட்டுட்டு ஆல்மோஸ்ட் அங்கே ஃபுல்லாக வேலை நடந்துகிட்ருக்கு. ரோடு ஃபுல்லாக மெட்ரோவுக்காக வேலை செஞ்சிட்ருக்காங்க. அந்த ரோடை விட்டுட்டு ஒரு ரைட் சைடில் சீஷோர் ஏரியாக்குள்ளே ஒரு ரோட்குள்ளே போயிருந்தோம். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. தென்னை மரம், 2 பக்கமும் தண்ணி, அண்டு ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பர் வியூவாக இருந்தது. அண்ட் பீச்சு, அதுக்கப்புறம் இந்த லேக், இதுதான் இங்கே செம்மையாக இருக்கும். அண்ட் ஃபுல் அண்ட் சுற்றி சரௌண்டிங் ஃபுல்லாக தண்ணி, நடுவில் ஃபுல்லாக தென்னை மரம், ஒரு சின்ன ரோடு, அந்த மாதிரி தான் இருந்தது. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரி வெளியே போகும்போது நம்ம மைண்டு செம்ம ஃப்ரீ ஆகும். எதை பற்றின யோசனைகளும் இருக்கவே இருக்காது. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதை பற்றி நம்ம நினைக்கவே மாட்டோம். அதுக்காக தான் ட்ராவல் பண்ணுறதும் கூட. ஒரு 2-3 நாள் நம்ம எல்லாத்தையும் மறந்து ஃப்ரீயாக ஜாலியாக இருக்கலாம். பெருசாக நம்ம எதையுமே யோசிக்கலாம் தேவையே இல்லை. ஸோ பார்க்குறது எல்லாமே நம்ம கண்ணுக்கு அவ்வளோ அழகாக தெரியும். அந்த மாதிரி தான் நாங்களும் எங்களோட ட்ராவலை அப்படியே போயிட்டே இருந்தோம். எல்லா குழந்தைங்களும் ஆல்மோஸ்ட் தூங்கி கொஞ்சம் கொஞ்சமாக வேக்கப் ஆக ஆரம்பித்தாங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் டைம் பார்த்திங்க அப்படின்னா 8 மணி போல் நாங்கள் உள்ளார ரீச் ஆகிட்டோம். ஃபர்ஸ்ட்டு போனது பார்த்திங்கன்னா ஆலப்புழா தான். அலப்பி சொல்லுவாங்கள்ல, அது ஒன் ஆஃப் த ட்ரீம் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் அந்த அலப்பிக்குள்ளே போயிட்டு மழைலாம் பெஞ்சா எப்படி இருக்கும். ஏன்னா எங்களுக்கு ரெய்னினா அவ்வளோ பிடிக்கும். தன்யாவும் கேட்டுகிட்டே இருந்தா, எப்போ மழை பெய்யும், எப்போ மழை பெய்யும்ன்ட்டு. இங்கே எப்போ மழை பெய்யுது, எப்போ வெய்ய காயுதுன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா கொஞ்சம் தூரம் போகும்போது மழை பெய்யுது, கொஞ்சம் தூரம் போகும்போது வெயில் அடிக்குது. அதனால் எங்கே என்னன்னே ஒன்றுமே தெரியவே இல்லை. ஃபர்ஸ்ட்டு நாங்கள் அலப்பி பீச்சு அந்த பக்கம் வந்தோம். ஸோ உள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க ஒரு அட்ரஸ் மேப் கொடுத்துருந்தாங்க. அந்த மேப்புக்காக கொஞ்சம் அலைஞ்சிட்டே இருந்தோம். ஸோ ரூட்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. எந்த வழி எப்படி போகிறதுன்னு கொஞ்சம் பார்த்து தான் போனோம். நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கூகுள் மேப்பை வச்சு தான் உள்ளே போயிட்டே இருந்தோம். நீங்கள் ஃபர்ஸ்ட் அவங்கக்கிட்ட புக் பண்ணும் போதே ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்கு எல்லாத்துக்குமே முன்னாடியே விசாரிச்சுக்கோங்க. எங்களுக்கு அதை பற்றி எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்காதனால ஃப்ரெஷ்அப் ஆகிறது எங்கன்னு தெரியாமல் பல இடத்துக்கு நாங்கள் அலைஞ்சிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டு அங்கே இருக்கிற ரூம்ஸ் எல்லாமே கேட்டுட்டு இருந்தோம். அங்கே ஒரு பர்சனுக்கு 200 rupees சார்ஜ் பண்ணாங்க. பட் ஆனால் நாங்கள் அங்கே எங்கேயும் போகவே இல்லை. அப்புறம் திருப்பி அவங்களுக்கே கால் பண்ணி அதுக்கு ஆல்மோஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 11 o'clock ஆகிடுச்சு. இதுக்கு மேலே எங்கே ரூம் தேடுறதுன்னு சொல்லிட்டு நேராக நாங்கள் போட்டிங்குள்ளார அங்கே போய்ட்டு ஃப்ரெஷ்அப் ஆகலான்னு பிளான் பண்ணியாச்சு. அண்ட் போகிற வழியிலே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிக்கிட்டோம். பிகாஸ் அங்கே லஞ்ச் தான் நமக்கு ப்ரொவைட் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே ரீச் ஆகும்போது டைம் பார்த்திங்கன்னா ஒரு 11 o'clock. இந்த மாதிரி சின்ன வழி தான், அதை தாண்டி உள்ளார போனால் அவ்வளோ போட் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 100 கணக்குக்கு மேலே இருக்கும். ஸோ ஒரு போட்டும் ஒரு ப்ரைஸ். நம்ம எந்த ரேஞ்சுக்கு பார்க்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் ஆகும். வீக்கெண்டில் போகிறீங்கன்னா அப்போ ஒரு ப்ரைஸ் இருக்கும், வீக் டேஸில் போகிறீங்கன்னா அப்போ ஒரு ப்ரைஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் டிஃபர் ஆகும். நீங்கள் நாங்கள் போனது பார்த்திங்கன்னா ஃப்ரைடே போயிருந்தோம், அதாவது வீக்கெண்ட். அதனால் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குமான்னு என்னென்னு தெரியல. பட் ஆனால் நீங்கள் வீக் டேஸில் பிளான் பண்ணிட்டீங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். அண்ட் ஃப்ரீயாக இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி போட் ஒன்ஸ் செக் பண்ணுறீங்க அப்படின்னா
அவங்க ஃபோட்டோவில் காட்டுற போட்டும் நீங்கள் நேரில் போய் பார்க்குற போட்டும் சேமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபோட்டோவில் வேறு ஒன்று காட்டுவாங்க, நேரில் வேறு ஒன்று காட்டுவாங்க. அதனால் அதெல்லாமே செக் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு ஃபோட்டோஸில் காட்டும்போது நல்லா பிரைட்டாக அதுக்கப்புறம் நல்லா இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அங்கே அது வந்து டெக்கர்லாம் பண்ணி போட் புதுசாக லான்ச் பண்ணப்போ இருந்தப்போ எடுத்த ஃபோட்டோஸாக எனக்கு தெரியல. ஆனால் நாங்கள் போகும்போது கொஞ்சம் டல்லாக இருந்த மாதிரி ஐ ஃபீல். நாங்கள் வந்து பால்கனியோடு புக் பண்ணியிருந்தோம். பால்கனிலேருந்து வியூலாம் சூப்பராக இருக்கும். பசங்களாம் இருக்கிறதுனால அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்றதுனால ஒரு இடத்துக்கு போகிறோன்னா ஒன்ஸ் ஒரு தடவை தான் போவோம். அதுக்கப்புறம் திருப்பி நம்ம அந்த இடத்துக்கு பிளான்லாம் பண்ண மாட்டோம். ஏன்னா ஏற்கனவே போயாச்சு அப்படின்னு யோசிப்போம். அதனால் ஒரு தடவை போனாலும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ இந்த வழியாக கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான போட்டு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு நாங்களும் பசங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட்டே இருந்தோம். ஒரு போட்டும் ஒரு மாதிரி இருக்கும். சில போட் எல்லாமே லக்ஸூரியஸாக கூட இருக்கும். ஸோ எல்லாமே வித்தியாசம், அதாவது ப்ரைஸை டிபெண்ட் பண்ணி ஒன்றும் சேஞ்ச் ஆகும். அந்த மாதிரி தான் எங்களோட போட் வந்து இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி நின்று இருந்தது, வித் பால்கனியோட சூப்பராக இருந்துச்சு. என்ன கேட்டிங்கன்னா ஓகே, நல்லாவே எங்களுக்கு அது ஜாலியாக என்ஜாயபுளாக இருந்தது. பட் நீங்கள் வந்து பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் பெட்டராகவே பிளான் பண்ணியிருக்கலாம். அதுதான் நான் யோசிப்பேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா 12 o'clock செக்இன், அதாவது 12 மணிக்கு நம்ம உள்ளார போனோம் அப்படின்னா மதியம் லன்ச் அவங்க கொடுப்பாங்க, ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க, நைட்டு டின்னர் கொடுப்பாங்க. அதே மாதிரி மறுநாள் காலையில் 8 o'clock உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருவாங்க. 9 மணிக்கு நம்ம போட்லேருந்து கீழே இறங்கிடணும். போட்டில் ஏறினதும் ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து போட்டை சுற்றி பார்த்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மழைலாம் பெஞ்சதுனால ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுருந்தாங்க. போட் ஃபுல் அண்ட் ஃபுல் வுட்டு, அதுக்கப்புறம் அந்த கார்ட்போர்ட் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. உள்ளே போனதுமே ஒரு டைனிங் ஹால், அதுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஷோபாலாம் போட்டிருந்தாங்க உட்கார்றதுக்கு, சோஃபா செட். அதுக்கப்புறம் உள்ளார போகணுன்னா ஃபர்ஸ்ட் இதுதான் பால்கனிக்கு போகிறதுக்கு மாடி படிக்கட். நாங்கள் 3 கப்புள் போயிருந்தோம் வித் கிட்ஸோட. அதனால் 3 ரூம் வந்து நாங்கள் எடுத்துருந்தோம். 3 ரூம் இருக்கிற மாதிரி பார்த்துருந்தோம். இதுதான் ரூம் வந்து ஏசி வித் ஏசியோட. ஏசி வந்து நைட்டு மட்டும் போடுவாங்க, 6 o'clock போடுவேன்னு சொல்லியிருந்தாங்க. வாஷ்ரூம்லாம் நல்லா தான் இருந்துச்சு, குறை சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. பட் நல்லா தான் இருந்தது. பசங்களுக்கும் ஹாட் வாட்டர் வந்து கொடுத்தாங்க. பட் ஆனால் அது டைமிங் தெரியாததெல்லாம் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். உள்ளே வந்தது ஃபஸ்ட்டு ரூம் எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துட்டு அவங்கவுங்களுக்கு ஒரு ரூம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேலே பால்கனிக்கு போயாச்சு. பால்கனி இது ஃபுல்லாக கவர் ஆகியிருக்கு. இதை வந்து ஓப்பன் பண்ணி விடுவாங்க. மேலேயும் சேர்ஸ்லாம் போட்டு பாட்டு போடுறதுக்கு ஹோம் தியேட்டர்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அண்ட் கொஞ்ச நேரம் அதை எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் ஸ்டே பண்ணியிருந்தோம். பசங்களாம் விளாட்றதுக்கு நல்லாயிருக்கும். பட் ஆனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இங்கே இருக்காங்க பாருங்கள், இந்த குட்டி வாண்டு எல்லாருமே இந்த விட்டால் அந்த ஜம்ப் பண்ணிவிடுவாங்க அந்த சைட்லேருந்து. அதனால் அவங்கள கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது தான் வேலையாக இருந்துச்சு. அது இந்த குட்டி பாப்பா இருக்க பாருங்க, அந்த சின்ன கேட் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளார கூட போயிடுவா. அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தா அவளை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. வந்ததுமே வெல்கம் ட்ரிங்காக ஒரு மேங்கோ ஜூஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் போட்டு எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் போட்டில் ஹோல் டே ஃபுல்லாக இருக்க போகிறோன்னும் போது செம்ம ஜாலியாக இருந்தது. நீங்கள் ஹோல் டேவும் இருக்கலாம், அதாவது மதியத்துலேருந்து மறுநாள் காலையில் வரைக்கும் இருக்கலாம். அப்படி இல்லைனா 12 o'clock to 5 o'clock திருப்பி எங்கே ஏற்றுனாங்களோ அதே இடத்துல வந்து உங்களுக்கு இறக்கியும் விட்டுருவாங்க. நைட்டு ஸ்டேலாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி இருக்குது, அதனால் சொல்கிறேன். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் வாட்டர் தான். ஸோ ஃபுல்லாக பெரிய ஆறு, அது எப்படி சொல்கிறது, கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் தண்ணியாக தான் இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் போட்டை ஒரு 12 o'clock to 12:30 அந்த டைமிங்குள்ளே எடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. அப்படியே சைட் பை சைடு அவங்க வந்து லஞ்சும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வெஜ் மீல் அதுக்கப்புறம் நான்வெஜ் மீல் ரெண்டுமே இருக்குது. அண்ட் போட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணதும் அதுக்கப்புறம் எங்களோட ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த கேப்பில் பசங்க எல்லாருமே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நாங்களும் எல்லாருமே குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டே இருக்கணும். அது ஏன்னா அந்த டைமிங் தான் இருக்கும். அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரத்தில் லஞ்சும் அவங்க வந்து ரெடி பண்ணிட்டாங்க. அண்ட் நிறைய போட்ஸ் போயிட்டு வந்துட்டு இருந்துகிட்டே இருந்துச்சு. அண்ட் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்ததுங்க. சீரியஸாகவே நீங்கள் வந்து ஒரு தடவையாச்சும் இந்த இடத்த போய் விசிட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அண்ட் அந்த வியூலாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இது ரூம்லேருந்து நான் என்னோடய ரூமில் இருந்து எடுத்திருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அங்கேயே இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சு. அண்ட் இந்த லேக் சைடில் ரெண்டு பக்கமும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் ஃபுல்லாக வீடுலாம் இருந்துச்சு, ஒரு பக்கம் ஃபுல்லாக வயல் இருந்தது, இன்னொரு பக்கம் ஃபுல்லாக தண்ணி இருந்துச்சு. அண்ட் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ இங்கெல்லாம் போனால் இந்த மாதிரிலாம் வீடியோ எடுக்கணும்னு முன்னாடியே பிளான்லாம் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த மாதிரி போயிட்டு அங்கே நிறையா வீடியோஸ்லாம் எடுத்திருந்தேன். அண்ட்
சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி விலாகில் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளார என்னெல்லாம் இருக்குது, இந்த சைட் வியூஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் கொஞ்ச நேரம் உள்ளாரே இருந்து வேடிக்கைலாம் பார்த்துட்டே இருந்தேன். நம்ம சின்ன பிள்ளைங்க ஜன்னலோட சீட்லாம் கிடச்சா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு வருவோம்ல, அந்த மாதிரி தான். எல்லாருமே செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் கொஞ்ச நேரம் அப்படியே டைம் போக போக கிளைமேட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிது. ஆனால் இப்போ பார்த்தீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வெயிலாக தானே இருக்குது, சன்னியாக இருக்கும், நல்ல வெயிலாக இருந்துச்சு. ஆனால் டைம் போக போக கிளைமேட் செம்மையாக மாறுச்சு. எப்படி மாறுச்சுன்னு உங்ககிட்ட நான் காட்டுறேன். அண்ட் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஸ்கின் கேர் எல்லாமே முடிச்சாச்சு. இது எல்லாமே முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை, இட்லி, பரோட்டா. இங்கே வந்து பரோட்டா அதிகமாக கிடைக்குது, எந்த டைம் வேணாலும் உங்களுக்கு பரோட்டா அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் வந்து புட்டும் அதுக்கப்புறம் தேங்காய் சுகர் அது கேட்டிருந்தேன். பட் ஆனால் அது கிடைக்கவே இல்லை. சரி ஓகேன்ட்டு இருக்கிறத ஃபர்ஸ்ட்டு சாப்பிடலான்னு சாப்பிட்டாச்சு. அண்ட் கொஞ்சம் டைம் ஆக ஆக ஜாலியாக இருந்துச்சு, சீரியஸாகவே ஜாலியாக இருந்தது. அண்ட் பசங்களை தான் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருந்தாங்க. அவங்கள தான் கொஞ்சம் பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருந்தது. அண்ட் எல்லோரையும் உட்கார வச்சு எல்லோரையும் சாப்பிட வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 12 o'clock ஆகிடுச்சு. ஏன்னா நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டே லேட்டாக தான் சாப்பிட்டோம். அப்படின்னு லேட்டாக தான் வந்ததுனால ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாப்பிட்றதுக்கே லேட் ஆகிடுச்சு. ஆனால் அப்படி போட்டிங் ஓட ஓட அதில் சாப்பிடும்போது செம்மையாக இருந்துச்சு. சீரியஸாகவே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸில் இதெல்லாம் கண்டிப்பாக உண்மையாகவே நல்லா இருந்தது. அண்ட் இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே பால்கனியில் போய்ட்டு உட்காரலான்னு சொல்லிட்டு மேலே போயாச்சு. மேலே இருந்து வியூ எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. இந்த சைடில் பார்த்திங்க அப்படின்னா துணி துவைக்கிறதுலேருந்து எல்லாமே இந்த லேக்கில் தான் அவங்க பண்ணுறாங்க. ஒரு வீட்லேயும் ஒரு போட் இருக்குது, குட்டி கொண்டு ஒரு போட் வச்சுருக்காங்க. அதை விட முக்கியமாக இந்த இடத்துல நோ பார்க்கிங்லாம் எழுதி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல யாரும் பார்க் பண்ணக்கூடாதுலாம் எழுதி வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்தது. இவங்களோட டிரான்ஸ்போர்ட் மோஸ்ட் ஆஃப் வந்து போட்டு தான். எல்லார் வீட்லேயும் 2 வீலர் வச்சுருக்காங்க. ஆனால் அது எப்படி போவாங்கன்னு தெரியல, இருக்குது. ஆனால் வந்து எல்லார் வீட்லேயும் ஒரு குட்டி குட்டி போட் வச்சுருக்காங்க. அது வந்து அவங்க யூஸ் பண்ணுறதுக்காகவும் அண்ட் மீன் பிடிக்கிறதுக்காகவும் வச்சுருக்காங்க. இங்கே வந்து இந்த லேக்கில் வந்து பார்த்திங்கன்னா 12 o'clock to 5 o'clock அந்த டைம் மட்டும்தான் இந்த பெரிய போட்லாம் ஓடணும். அதுக்கப்புறம் வந்து 5 o'clock எங்கே ஏற்றுனாங்களோ அங்கேயே எடுத்துகிட்டு போய் நிறுத்திடணும். பிகாஸ் வந்து இவங்களோட ஃபிஷ்ஷிங் டைமிங் வந்து அந்த 5 o'clock மேலே ஃபிஷ்ஷிங் இருக்கும். அதனால் அண்ட் இவங்களோட டிரான்ஸ்போர்ட் நம்ம பஸ்லலாம் போவோம்ல, அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து இதுதான் பஸ்ஸு. போட்டு தான் வந்து இவங்களுக்கான டிரான்ஸ்போர்ட். இது கவர்மெண்ட் பஸ் மாதிரி கவர்மெண்ட் போட். இங்கே அங்கங்கே ஒரு ஸ்டாப் இருக்குது. இது பேர் என்னென்னா ஜிட்டின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல தான் வந்து இறக்குறது ஏற்றுறது அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடம் இருக்குல்ல, இங்கே டென்ட்டு போட்ட மாதிரி இருக்குது, இதுதான் வந்து ஸ்டாப்பு. இந்த இடத்துல தான் ஏறுறது இறங்குறது எல்லாமே. ஸோ யோசிச்சு பாருங்களேன், சூப்பராக இருக்கும்ல. நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற மாதிரி அவங்க டெய்லியும் போட்டில் ட்ராவல் பண்ணுவாங்க. ஆனால் ஒன்றே ஒரு விஷயம் மட்டும் தான், அக்கறைக்கு இக்கறை எப்பயுமே பச்சை தான். அவங்களுக்கு நம்மளோட லைஃப்பை பார்த்தா ஒரு வித்தியாசமாக இருக்கும், நமக்கு அவங்களோட லைஃப்பை பார்த்தா ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். ஆனால் நம்மளை இங்கே ஒரு வாரம் விட்டால் ஒரு வாரத்துக்கு மேலே நம்மளால் இருக்க முடியாது. அவங்கள கூட்டிகிட்டு வந்து நம்ம இடத்துல விட்டோன்னா அவங்களால ஸோ அவங்கவுங்களுக்கு ஏற்ற இடம் தான் அது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நமக்கு எந்த இடம் ஹாப்பியாக இருக்கோ, எந்த இடத்துல நம்ம வந்து ஜாலியாக அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணுறோமோ அதுதான் உங்களுக்கான பிளேஸ். ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் போட்டில் போகும்போது நிறையா இந்த இடத்துல ஐஸ்கிரீம் விற்பாங்க, இளநீர் விற்பாங்க. அண்ட் ஸ்பீட் போட்டுக்கு வந்து கேட்பாங்க. ஸ்பீட் போட்டை ஓட்டுறதை பார்க்கும்போதே அவ்வளோ பயமாக இருந்துச்சு. இதில் நம்ம வந்து அதில் ஏறணும் அப்படின்னா அவ்வளோதான். அண்ட் இவங்க எல்லாருமே குழந்தைங்க எல்லாமே ஃபர்ஸ்ட்டு பண்ண வேலை என்னென்னா இந்த சேரில் இருக்க சீட்லாம் தூக்கி அந்தாண்ட பக்கம் போட பார்த்தது தான். ஸோ அதை வந்து பிடிக்கிறது, அதை எடுக்கிறது, அதுக்கே எங்களுக்கு டைம் கரெக்டாக இருந்துச்சு. மேலே வந்து கொஞ்சம் பெட்டெலாம் போட்டிருந்தாங்க, அதெல்லாம் உட்காந்துக்கிட்டு அதுக்கப்புறம் பாட்டெல்லாம் போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனால் ஆல்மோஸ்ட் எங்களுக்கு வந்து இவங்களை கவர் பண்ணுறதுக்கே டைம் கரெக்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பாவங்க, சீரியஸாகவே ஒருத்தவங்க அமைதியானா இன்னொருத்தவங்க கத்துறாங்க, இன்னொருத்தவங்க அமைதியானா இன்னொருத்தவங்க சண்டை போடுறாங்க. இவங்களுக்கு அமைதியாக்கிறதுக்கே எங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் டைம் அதிலே ஓடிட்டே இருந்துச்சு. அண்ட் தூங்குகிற நேரம் தான் எங்களுக்கான ரெஸ்ட்டு டைம் மாதிரி இருந்தது. அவங்க அப்பா கிட்டலாம் கொடுத்துட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் பாருங்கள், நாங்கள் கொஞ்சம் நேரம் சாப்பிட்றோம். ஸோ அப்படி தான் டைம் வந்து ஓட்டிகிட்டே இருந்தோம். கரெக்டாக 1:30 வந்து போட்டை எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல வந்து கட்டிடுறாங்க. ஸோ இங்கே கட்டிட்ட பிறகு தான் நமக்கு வந்து லன்ச் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ஓரம் ஃபுல்லாக சின்னதாக ஒரு ஆணி மாதிரி அடிச்சிருக்காங்க, யூ பின் மாதிரி அடிச்சிருக்காங்க. அந்த யூ பின்னில் தான் வந்து இந்த கயிறை போட்டு கட்டிடுறாங்க. ஆல்மோஸ்ட் இந்த டைம் வந்து கிளைமேட் செம்மையாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு.
எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் மழை வரப்போகுது அப்படின்ட்டு. ஏன்னா ரொம்ப நாள் ஆசை இல்லை இந்த போட்டில் போகும்போது மழை பெய்யணும், அந்த மழையில் நம்ம இருக்கணும் அப்படின்றது. அந்த யூபின்ல கட்டிட்டாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் எங்களுக்கு லன்ச் வந்து கொடுத்தாச்சு. 1:30 போல் லன்ச் கொடுத்துருந்தாங்க. ஸோ லன்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பளம், அது கூட வந்து ஒரு மீன் ஃப்ரை கொடுத்துருந்தாங்க, ஒரு ஃபிஷ் ஃப்ரை கொடுத்துருந்தாங்க, அண்ட் ஊறுகாய், பீன்ஸும் பொட்டேட்டோ போட்ட ஒரு ஃப்ரை. அது இதுதான் வந்து பீன்ஸ் பொட்டேட்டோ ஃப்ரை, அண்ட் முட்டைக்கோஸ் பொரியல், ரசம், அது கூட சாலட் கொடுத்துருந்தாங்க, சாம்பார், இது வந்து சாலட், அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ். உங்களுக்கு 2 ரைஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க, கேரளா ரைஸ் ஆர் ஒயிட் ரைஸ். நமக்கு வந்து ஒயிட் ரைஸ் தான், ஏன்னா குழந்தைங்களாம் இருக்கிறதுனால நாங்கள் ஒயிட் ரைஸ் தான் சொல்லியிருந்தோம். அதனால் நம்ம ரைஸே வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அது வந்து சாம்பார் இதெல்லாம் வச்சுட்டு சாப்பிட வேண்டியதான். இங்கே சாம்பாரில் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்குலாம் போட்டிருந்தாங்க. நம்ம வந்து உருளைக்கிழங்கு மோஸ்ட் ஆஃப் போட மாட்டோம். அதே மாதிரி சாம்பார் ரொம்ப கட்டியாக இருந்துச்சு. அண்ட் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு பசங்க எல்லோரும் பால்கனிக்கு அனுப்பிட்டு நாங்கள் உட்காந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் சாப்பிட ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்தில் கிளைமேட் செம்மையாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு, காற்றுலாம் செம்மையாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் கரெக்டாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி ஒரு இடத்துல வந்து நிறுத்தி வச்சுருந்தாங்க. இப்போ கரெக்டாக அந்த 1:30க்கு எந்த போட்டுமே லேக்கில் போகவே இல்லை. எல்லாமே ஒரு இடத்துல அவங்கவுங்க பார்க்கிங்கில் அவங்கவுங்க பார்க் பண்ணிட்டாங்க. அண்ட் பார்க் பண்ண கொஞ்ச நேரத்தில் காற்று மழைன்னு அடிக்க ஆரம்பிச்சிச்சு. சாப்பிட்ட பிளேட் எல்லாத்தையும் வச்சுட்டு குழந்தைங்க எல்லாரையுமே ஃபஸ்ட்டு உள்ளார ரூமில் எடுத்துகிட்டு போய் விட்டுடலாம் சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் ரொம்பலாம் போட்டுக்கு எதுவுமே ஆகவே இல்லை, சுற்றி தான் காற்று அடிச்சுட்டே இருந்துச்சு. ஆனால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணி செம்மையாக காற்றடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிறது எல்லாத்தையுமே கவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா மழை வந்து உள்ளார அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால நாங்கள் எல்லாருமே ரூம்குள்ளே அந்த ஈவினிங் ஃபுல்லாக ரூம் உள்ளாரே இருக்கிற மாதிரி இருந்தது. பிகாஸ் வந்து காற்று மழை செம்மையாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கே இந்த மாதிரி தான் கிளைமேட் எப்போ சேஞ்ச் ஆகும்னு தெரியவே தெரியாது. எப்போ மழை வரும், எப்போ வெயில் வரும், அந்த மாதிரி எதுவுமே தெரியவே இல்லை. ஸோ காற்று மழை கொஞ்சம் நல்லா குறையிற வரைக்கும் அங்கங்கே கொஞ்சம் நேரம் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் அந்த டைமில் ட்ராவல் பண்ண இந்த போட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே இருக்கிற இதெல்லாம் கவர் எல்லாமே பறக்க ஆரம்பிச்சது. ஆனால் ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஓரமாக நிறுத்தி தான் வச்சுருந்தாங்க. ஈவினிங் ஒரு 4:30 வரைக்கும் ஒரே இடத்துல தான் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து போட்டை எடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. நாங்கள் பால்கனியில் இருந்து எல்லா திங்ஸும் எடுத்துட்டோம். ஏன்னா மேலேயும் தண்ணி வந்து செமையாக பறக்க ஆரம்பிச்சிருச்சு. மழை விடுறதுக்கு எப்படியும் கொஞ்சம் லேட் ஆகும்னு தெரியும். அதனால் எல்லா பசங்களையும் கூட்டிகிட்டு போய் ரூமில் ஒரே இடத்துல விளாட விட்டுட்டு அப்புறம் ரூம்லேயே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். அங்கேயே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அண்ட் ஈவினிங் போல் திரும்ப ஒரு 5 o'clock போட்டை வந்து அங்கே வந்து எடுத்துருவாங்க. எடுத்துகிட்டு எங்கே நம்மளை வந்து ஏற்றுனாங்களோ அதே இடத்துல போயிட்டு தான் நிறுத்துகிறாங்க. ஸோ அப்படி நிறுத்திட்டாங்கன்னா நைட்டு ஃபுல்லாக போட் வந்து ஒரே இடத்துல தான் இருக்கும். அதுக்கப்புறம் ட்ராவல் கிடையாது, நைட்டில் எந்த போட்டுமே ட்ராவல் கிடையவே கிடையாது. ஸோ இதுதான் வந்து ஐஸ் வண்டி, நம்ம ஊரில் ஐஸ் வண்டி மாதிரி இங்கே ஐஸ் போட்டு. ஸோ அப்படியே தண்ணியிலே வந்து விற்றுட்டு இருந்தாங்க. அப்படியே செம்ம காற்று, அதுக்கப்புறம் செம்ம மழை, எல்லாமே ஸ்டாப் ஆகிட்டு போட் எல்லாமே ஒன்று ஒன்றா எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்படியே நாங்களும் வந்து போட்டில் போக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் உண்மையாகவே சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். போட் வந்து இங்கே இருக்கவங்க யாரும் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாலாம் இல்லை, அது ஒன்று. அவங்க மட்டும் அவங்க வேலையை பார்த்துட்டே இருந்தாங்க, அது மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் ஈவினிங் போல் நமக்கு வந்து அந்த ஷாப்பில் நிறுத்துவாங்க, அங்கே போயிட்டு நம்ம ஏதாச்சும் வேணும்னா வாங்கிக்கலாம். ஃபிஷ்ஷு, நண்டு அந்த மாதிரி ஏதாவது வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா நைட்டு டின்னருக்கு வந்து குக் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே போய் கேட்டால் எல்லாமே ப்ரைஸ் அதிகம், 1500, 200 அந்த மாதிரி. ஸோ நமக்கு வந்து ஃபிஷ்ஷு ரேட்லாம் தெரியுன்றதுனால நாங்கள் எதுவுமே வாங்கவே இல்லை. அதுக்கப்புறம் அப்படியே நம்மளோட ட்ராவல், அவங்க நைட்டு டின்னர் வந்து அவங்களே குக் பண்ணி கொடுத்துருவாங்க. சப்பாத்தி, ரைஸு, சிக்கன் அதெல்லாம் கொடுப்பாங்க. சரி ஓகே, அதனால் நாங்கள் எதுவுமே வாங்கலை. ஏன்னா ப்ரைஸ் எல்லாமே ஓவர் ப்ரைஸாக இருந்தது. ஸோ டூரிஸ்ட் பிளேஸ்னால் அப்படி தான் இருக்கும், இருந்தாலும் அதிகமாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் எதுவும் வாங்கலை. ஈவினிங் ஒரு 5:30 போல் நமக்கு வந்து டீ கொடுப்பாங்க, டீக்கோட ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க. நான் வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து பழம்பொரி கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் ஆனியன் பகோடா தான் கொடுத்துருந்தாங்க, அதுவும் கொஞ்சமாக தான் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு செம்ம ஜாலியாக ஒரு ஃபன்னு, பாட்டு, டான்ஸு அப்படின்ட்டு இதெல்லாம் நம்ம மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம டக்குன்னு நினச்சோம் அப்படின்னா ஞாபகம் வரும். அதனால தான் அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நைட்டு டின்னர் வந்து கொடுத்துருந்தாங்க. டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைஸு, வெண்டைக்காய் பொரியல் கொடுத்துருந்தாங்க. வெண்டைக்காய் பொரியல், சிக்கன் ஃப்ரை கொடுத்துருந்தாங்க, அண்ட் சப்பாத்தி,
அது கூட ஊறுகாய் இதுதான் நைட்டு கொடுத்துருந்தாங்க. மைல்டாக சாப்பாடுற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க, ரொம்ப ஹெவியாலாம் இல்லை. பட் ஆனால் சப்பாத்தி ரெடிமேட் சப்பாத்தி, எக் வந்து நாங்கள் வாங்கி கொடுத்துருந்தோம். எக்கு பொடி மாஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. இதான் நைட்டு டின்னர். நெக்ஸ்ட்டு மார்னிங் vlog வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இதுவே ரொம்ப லாங்காக போயிடுச்சு. காலையில் வீடியோ இன்னுமே சூப்பராக இருக்கும். நாளைக்கு பார்க்கலாம். அண்ட் தென் டேக் கேர் அண்ட் சேஃப் பாருங்கள். பாய்.